தயாநிதி மாறன் அவர்கள் அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த அவதூறு வழக்கு தொடர்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆஜரானார். நீதிமன்றத்தில் ஆஜராகிறது முறைதான். இந்த வகையில் அண்ணன் எடப்பாடியார் இந்த வழக்கில் ஆஜராகியிருக்காரு. வரும் ஆய்வால இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை நாங்கள் எடுத்து வைப்போம். எங்கள் பக்கம் உள்ள நியாயங்களை எடுத்து வைப்போம். இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெறும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அரசவாக்கம் தானா தெருவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசிய பேச்சு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த அவதூறு வழக்கு தொடர்பாக இன்றைக்கு 13வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் முன்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆஜரானார். இந்த வழக்கு என்பது அதாவது 500 IPC அதாவது அவதூறு வழக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பேசிய பேச்சின் தொடர்பாக அவர் தொடர்ந்த தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக இன்றைக்கு நடைபெற்ற இந்த வழக்கில் ஆஜராகி இந்த வழக்கை வருகிற 27/6 ஜூன் 27ஆம் தேதி அன்று மறு விசாரணைக்கு இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த வழக்கு ஒருவர் தன்னை அவதூறாக பேசிவிட்டார் என்பது தொடர்பாக 200 CRPCயில் தொடரப்படுகிற வழக்கு. இது யார் வேணாலும் தொடரலாம். அவரை தவறாக பேசிவிட்டார், அவதூறாக பேசிவிட்டார் என்பதாக தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியதும் நீதிமன்றத்தில் ஆஜராகிறது முறைதான். அந்த வகையில் அண்ணன் எடப்பாடியார் இந்த வழக்கில் ஆஜராகியிருக்காரு. வரும் வாய்தால இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை நாங்கள் எடுத்து வைப்போம். எங்கள் பக்கம் உள்ள நியாயங்களை எடுத்து வைப்போம். இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெறும். அதாவது அது வழக்கு தொடர்பான பொறுமைகள்ங்கிறனால அதுக்குள்ளே போக விரும்பலை. அவர் சொல்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை நான் முறையாக பயன்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறாரு. அதற்கான ஆதாரங்களை அவர் கொடுத்து ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்லுவோம். அப்படி ஆஜராக வேண்டிய அவசியம் பொதுவாக கிடையாது. முதல் அப்பியரன்ஸ் வர்றது தேவைப்பட்டால் ஆஜராகும். அது சட்டத்தின்படி என்னதோ அதை நாங்கள் செய்வோம்.